Hi, hello friends. Welcome back to Arcs World. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எக்ஸ்பெண்டபிள் மோல்டு கேஸ்டிங் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி போட்ட வீடியோவில் கேஸ்டிங்னா என்ன, மெட்டல் கேஸ்டிங்னா என்னென்னலாம் ஆகும், என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்துட்டு டீட்டெயில்டாக பார்த்துருப்போம். ஸோ அதில் ஒரு டைப்பான எக்ஸ்பெண்டபிள் மோல்டு கேஸ்டிங் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். மோல்டு அப்படின்றது என்னென்னா, நம்ம ஒரு மணலையோ இல்லை ஒரு கிளேவையோ யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு அலுமினியம் வந்துட்டு உருக்கி ஊற்றுறதோ, இரும்பை உருக்கி ஊற்றுறதோ, ஒரு பேட்டர்ன் ரெடி பண்ணி அதில் உருக்கி ஊற்றுவோம். பேட்டர்னை வந்து அச்சு வச்சுட்டு உருக்கி ஊற்றுவோம், கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி பேட்டர்னை அச்சு வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு நம்ம ஒரு கிளே மாதிரி ஒரு செட்டப் வந்து ரெடி பண்ணுவோம். ஸோ அந்த ரெடி பண்ணுற அந்த செட்டப்புக்கு பேர் தான் மோல்டு. ஸோ அந்த மோல்டு வந்துட்டு ஒரு டெம்ப்ரவரி மோல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி டெம்ப்ரவரி மோல்டாக இருக்கக்கூடிய கேஸ்டிங் ப்ராசஸ் எல்லாத்தையுமே நம்ம எக்ஸ்பெண்டபிள் மோல்டு கேஸ்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னடா அது டெம்ப்ரவரி அப்படின்னா, ஒன்ஸ் அந்த மோல்டு நம்ம செஞ்சுருக்கோம் இல்லையா, அதை ஒன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடியும் அதை ரீயூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் அதை வந்துட்டு ஒரு டெம்ப்ரவரி நான் ரீயூசபிள் மோல்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி டெம்ப்ரவரியாக இருக்கக்கூடிய எல்லா மோல்டுமே வந்துட்டு எக்ஸ்பெண்டபிள் மோல்டு கேஸ்டிங்குள்ளே வந்துடும். ஓகே, மோல்டை ஏன் நம்ம டெம்ப்ரவரி அப்படின்னு சொல்கிறோன்னா, இப்போ நம்ம வந்துட்டு அதில் வந்து மெட்டலை உருக்கி ஊற்றிட்டு அந்த மெட்டல் வந்து ஃபார்ம் ஆயிரும். கரெக்டாக நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு மெட்டல் ஃபார்ம் ஆகிடும். அதை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா இந்த மோல்டை வந்துட்டு கலைச்சிருவீங்க. அதாவது கிளேவை வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி எடுக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, கிளே வந்து பிரேக் ஆகிடும். மோல்டை பிரேக் பண்ணாமல் உங்களால் அந்த ஃபைனல் ப்ராடக்டை எடுக்க முடியாது. ஸோ அதனால் வந்துட்டு ஒன்ஸ் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா மறுபடியும் அதை வந்துட்டு ரீஎன்கேஜ் பண்ணி இன்னொரு பர்ஃபெக்ட் மோல்டாக ரெடி பண்ண முடியாது. ஸோ அதனால தான் இதை வந்துட்டு எக்ஸ்பெண்டபிள் மோல்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம், டெம்ப்ரவரி மோல்டு அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த எக்ஸ்பெண்டபிள் மோல்டில் நம்ம என்னென்ன பொருட்கள்லாம் யூஸ் பண்ணி அந்த மோல்டை ரெடி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட், கிளே, பிளாஸ்டர்ஸ். ஸோ இந்த மூணில் ஏதாவது ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி நம்ம ஒரு மோல்டு ரெடி பண்ணோம் அப்படின்னா அந்த மோல்டு எப்படியுமே நீங்கள் வெளியில் ஃபைனல் ப்ராடக்ட் எடுக்கும் போது பிரேக் ஆகிடும். ஸோ அதனால் எக்ஸ்பெண்டபிள் மோல்டு கேஸ்டிங்குள்ளே இந்த ஒரு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துடும். ஓகே, மோல்டு ரெடி பண்ணும் போதே பிரேக் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்காக இந்த எக்ஸ்பெண்டபிள் மோல்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த மோல்டு ஏஜென்ட்ஸ், சாண்டு, கிளே, பிளாஸ்டர்ஸ், இது எல்லாத்தையுமே ப்ராப்பராக ஃபிட்டாக கொண்டு வரதுக்காக நம்ம இதில் பாண்டிங் ஏஜென்ட்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். சிம்பிளாக பிளாஸ்டிக் உடஞ்சி போச்சுன்னா ஃபெவிக்விக் போட்டு ஒட்டுற மாதிரி இந்த மோல்டு வந்துட்டு பிரேக் ஆகாமல் இருக்கிறதுக்காக பாண்டிங் ஏஜென்ட்ஸ் அப்படின்றத நம்ம இதில் யூஸ் பண்ணுவோம் இந்த எக்ஸ்பெண்டபிள் மோல்டு கேஸ்டிங்கில். சரி, இதெல்லாம் சொல்லிட்ட ரைட்டு. எக்ஸ்பெண்டபிள் மோல்டு கேஸ்டிங் நம்ம எதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம், ஏன் வந்துட்டு இது பிரேக் பண்ணுற ஒரு மோல்டு கேஸ்டிங்கை நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது என்னென்னா, இது ரொம்ப 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 காம்ப்ளெக்ஸ் ஷேப்ஸில் இருக்கக்கூடிய எல்லா பேட்டர்ன்ஸையுமே வந்துட்டு நம்மளால் ஃபைனல் ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்க முடியும் இந்த மோல்டு கேஸ்டிங் மூலிமா. அதனால தான் நம்ம எக்ஸ்பெண்டபிள் மோல்டு கேஸ்டிங் ப்ராசஸை யூஸ் பண்ணுறோம். ஓகே, இந்த எக்ஸ்பெண்டபிள் மோல்டு கேஸ்டிங்கோட டைப்ஸ் என்ன? மொத்தம் ஒரு 6 டைப் இருக்குது. ஸோ அந்த 6 டைப் என்னென்ன அப்படின்னா, சாண்ட் கேஸ்டிங், பிளாஸ்டர் மோல்டிங், ஷெல் மோல்டிங், செராமிக் மோல்டிங், லாஸ்ட் ஃபோம் ப்ராசஸ், இன்வெஸ்ட்மெண்ட் கேஸ்டிங். ஸோ இந்த 6 டைப் தான் வந்துட்டு எக்ஸ்பெண்டபிள் மோல்டு கேஸ்டிங்கோட டைப்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த டைப்ஸ்லாம் எப்படி வந்தது அப்படின்றத நீங்கள் வந்துட்டு அதோட பேரை பார்க்கும் போதே தெரியும். நம்ம என்ன மோல்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பேசிக்காக வச்சு தான் இந்த டைப்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு எக்ஸ்பெண்டபிள் மோல்டு கேஸ்டிங் அப்படின்றதுக்கான ஒரு ப்ரீஃப் டிஸ்கிரிப்ஷன். இந்த எக்ஸ்பெண்டபிள் மோல்டு கேஸ்டிங்கில் இருக்கக்கூடிய டைப்ஸான இந்த சாண்ட் கேஸ்டிங், பிளாஸ்டர் மோல்டிங் அப்படின்றதெல்லாம் என்னென்ன அப்படின்றத இனி வரக்கூடிய வீடியோஸில் ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஆர்க்ஸ்வெல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நாம் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோ உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.